Students, we are discussing about the lesson electricity. In electricity, in last class we have discussed about electric current, electric circuit, etc. I just recall everything. What is meant by electric current? Electric current is nothing but it is the rate of flow of charge through a current carrying conductor. Rate of flow of charge, that is called as electric current. Its unit is ampere. And what is meant by electric circuit? Electric circuit is a closed and continuous path of electric current is called as electric circuit. These are all the things we have discussed in last class. Now let's discuss about electrical components. What is meant by a component? So the meaning of component is a device. Component means device. For example, electric bulb, electric switch, these are all called as electrical components. In last class I have explained that in electric circuit the components we are using are represented by symbolic diagrams. That means schematic diagrams. So electric bulb can be represented like this, resistor can be represented like this, and batteries, ammeter, key. ஸோ இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட். இது ஒவ்வொன்றுமே ஒரு காம்பனண்ட்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பனண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன் எலக்ட்ரிக் சர்க்யூட் given in figure 4.2 consist of different components such as battery, switch and bulb. So all these components can be represented by using certain symbols. So அதில் பார்த்தீங்கன்னா symbols தான் யூஸ் பண்ணியிருக்கோம். It is easier to represent the components of the circuit using their respective symbols. ஸோ நம்ம ஒரு பல்பையோ அல்லது ஒரு ஸ்விட்ச் அல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸையோ அது எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளால் டயக்ராம் போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு ரொம்ப ஈஸியாக, ஸோ ஃபார் our கன்வீனியன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். The symbols that are used to represent some commonly used components are given in table 4.1. The uses of these components are also summarized in the table. Some commonly used components and their symbols and their uses are given in the table. Let's see the table. So this is the table. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம், அல்லது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி உங்களுக்கு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். See, component name is given in the first column and their uses are given in the second column and their symbols are given in the third column. First, resistor. So what is resistor and what are the uses of resistor? அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டர், இட் இஸ் யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ எ சர்க்யூட். இப்போ ரெசிஸ்டரோட ஒர்க் அப்படின்னா, ரெசிஸ்ட் அப்படின்னாவே என்னது, தடுக்கிறது. ஸோ ரெசிஸ்ட் மீன்ஸ் தடுக்கிறது, பிளாக் பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஒரு சர்க்யூட்டில் உனக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படுதோ அந்த கரண்ட்டை மட்டும் தான் என்ன பண்ணும், இந்த ரெசிஸ்டருங்கிற டிவைஸ் உங்களுக்கு பண்ணும். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் ரெசிஸ்டர். உங்களுக்கு நான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டிவைசஸ் எல்லாம் உங்களுக்கு நான் நேர்லேயே காமிக்கிறேன். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கூட நான் இப்போது ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. சிம்பிளாக நீங்கள் கூகுளில் போய் இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டார், ரியோஸ்டேட், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், கேல்வனோமீட்டர்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவனுடைய பிக்சர்ஸ் எல்லாம் வேரியஸ் பிக்சர்ஸ் உங்களுக்கு இதாகும். ஸோ இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க கூகுளில். இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிவைசஸோட நேம் கொடுத்தீங்கன்னா அவனோட பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ ரெசிஸ்டர் is used to fix magnitude of current through a circuit. It can be represented by this symbol. So இப்படி சிம்பிளாக இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். This is the symbol of resistor. And then variable resistor. So variable resistorங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ரெசிஸ்டர் தான். வேரியபிள் ரெசிஸ்டர் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ரியோஸ்டேட். இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா, இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், பட் ரியோஸ்டேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கராக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க ரெசிஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா இட் வில் அலோவ் இதை ஃபிக்ஸ்டு கரண்ட். ஸோ ஃபிக்ஸ்டு கரண்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணும், அந்த ரெசிஸ்டர் அலோவ் பண்ணும். ஸோ நிறைய டைப் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்குது. நமக்கு என்ன கரண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பட் இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான கரண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான கரண்ட் கிடைக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். See, this is the device rheostat. ஸோ இங்கே ஒயர் கனெக்ட் பண்ணிக்கணும்.
you can connect one wire in this end, another wire in this end. ஓகேவா? இந்த எண்ட்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த எண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் ஒயர் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் அட்ஜஸ்டபிள். ஸோ திஸ் கேன் பி மூவ்டு டு திஸ் எண்ட் ஆர் திஸ் எண்ட். ஸோ இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வழியாக பாஸ் ஆகிற கரண்ட்டோட வேல்யூ டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு என்ன அளவு கரண்ட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதனுடைய பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டேட். ஓகே. Then ammeter. So ammeter is a device. It will look like a meter. It is used to measure the amount of current. So how much amount of current is flowing through the electric circuit அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இது ammeter. Okay. So it can be represented by the symbol. This is ammeter. Okay. This is ammeter. So A போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு and then இது பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் இப்படி போட்டிங்க அப்படின்னா this is ammeter. ஓகே. and then ammeter, voltmeter, galvanometer எல்லாத்துக்குமே ஒன்றே தான். ஸோ ammeter means A, voltmeter means B, so galvanometer is G. ஓகேவா? let's see the uses of galvanometer and voltmeter. So voltmeter is used to measure the potential difference. We will be discussing about potential difference later. Potential difference enna அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். And then galvanometer. So galvanometer is used to identify whether the current is flowing through the conductor and its direction. So ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டிவைஸ் தான் அது கேல்வனோமீட்டர். அது எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது அம்மீட்டர். கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது கேல்வனோமீட்டர். அண்ட் இட் கேன் பி யூஸ்டு டு ஐடென்டிஃபை த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ என்ன டைரக்ஷனில் கரண்ட் ஒரு கண்டக்டரில் லெஃப்ட் டு ரைட்டா அல்ல ரைட் டு லெஃப்டா அப்படி எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் கேல்வனோமீட்டர். தென் எ டயோட். ஸோ it has various uses. இப்போ டயோட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் கிளாஸஸில் 11th 12th நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. A diode has various uses which you will study in higher classes. It can be represented by, so first draw a triangle like this. So this is diode. First draw the triangle like this, and then this is diode. So இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இருக்கு இல்லையா, லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ டயோடுக்கும் லைட் எமிட்டிங் டயோடு எல்இடிக்கும் ஒரே சிம்பிள் தான். பட் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா லைட் எமிட் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு 3 ஏரோ மார்க் போட்டுக்கிட்டீங்க அல்லது 2 ஏரோ மார்க் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது எல்இடி. ஓகே. சி it is diode. This is diode. Anode means positive, cathode means negative. And then light emitting diode, LED bulb nu solra illaya, adu light emitting diode. Yeah, LED has various uses which you will study in higher classes. And diode ku light emitting diode ku ore or difference da. Inga pathinga appadina inga arrow mark illama irukku, inga arrow mark irukku. That's all. That arrow mark indicates the light emission of light. Then ground connection. So ground connection is nothing but எர்த்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இதுவுமே நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் நம்ம பார்ப்போம். எர்த்திங் என்னது, ஒரு சில அப்ளையன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 பின் ஒயர்ஸ் இருக்கும். ப்ளக்லேயே பார்த்திங்கன்னா 3 பின் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நியூட்ரல், அனதர் ஒன் கிரவுண்ட் ஆர் எர்த்திங். எதுக்காக அப்படின்னா அந்த மெட்டாலிக் பாடி இருக்கிற அப்ளையன்ஸஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஒயரை, அதை கிரவுண்ட் ஒயர் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மெட்டல் பாடியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ஏதாவது லீக்கேஜ் இருந்து நமக்கு அந்த பாடியை தொடும்போது ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒயரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இதை பற்றி நான் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், upcoming topicsல பார்க்கலாம். Ground connection is used to provide protection to the electrical components. It also serves as reference point to measure the electric potential. இதை பற்றி டீட்டெயில் நம்ம upcoming topicsல பார்க்கலாம். That's all about electrical components. So these are all the, இதுலேயே உங்களுக்கு இன்னும் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. A key. So this can be used to mention the key. இது பார்த்தீங்கன்னா key opened, இது இப்படி போட்டிங்க அப்படின்னா key
க்ளோஸ்டு, அதாவது சர்க்கியூட் ஸ்விட்ச்னு சொல்லலாம். ஸ்விட்ச் அப்படின்னா ஸ்விட்சை இப்படி இண்டிகேட் பண்ணலாம். இது ஸ்விட்ச், இது கீ. திஸ் இஸ் கீ. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கீ, திஸ் இஸ் ஸ்விட்ச். இது ஸ்விட்ச் க்ளோஸ்டு, திஸ் இஸ் ஸ்விட்ச் ஓப்பன்டு. ஓகே, அதே மாதிரி பேட்டரி, திஸ் இஸ் பேட்டரி. இல்லை ஸ்மால் லைன் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல், பிக் லைன் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல். இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், இது உங்களுக்கு கொடுக்கணும், பட் ஆனால் கொடுக்காம விட்டுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சிங்கிள், ஒரே ஒரு ஸ்மால் லைன் ஒரு பிக் லைன் இருந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் செல். ஒரு சில இப்போ ரிமோட்டில் பார்த்திங்கன்னா 2 cells போட்டிருப்போம். அப்போ ஒரு காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பேர் பேட்டரி. காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் as பேட்டரி. அப்போ 1 2 1 2. ஸோ திஸ் இஸ் கால்ட் as பேட்டரி. இப்போ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் செல் தான், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் மட்டும் இருந்துச்சுன்னா அது செல். காம்பினேஷன் ஆஃப் பேட்டரி அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா 2 பேட்டரி, 2 செல் இருக்குது. ஒரு ஸ்மால் ஒரு பிக் லைன் கன்சிஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் செல். இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்மால் லைன் 2 பிக் லைன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் 2 பேட்டரிஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம 2 செல்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் பேட்டரி. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கணும், பட் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு சர்க்கியூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்திருக்கு இல்லையா, கீ. கே மீன்ஸ் கீ. ஸோ அதனால் அது என்னென்னு உங்களுக்கு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், electrical potential and potential difference. Okay, what is meant by electrical potential? Electrical potential is nothing but ஒரு current carrying conductor actually பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக it will contain some electrons. எப்பவுமே metals are good conductors of electricity, they will conduct electricity இல்லையா. So what is the reason of conducting electricity by metals? Because they are containing free electrons. அதில் free electron இருக்குது, பட் இருந்தாலும் அது என்ன ஆகிறதில்ல அப்படின்னா மூவ் ஆகலை. ஸோ எப்போ அதில் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கிற, பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கிற ஸ்விட்ச் இருக்குது. பட் அந்த ஸ்விட்ச் என்ன பண்ணலை, ஆன் பண்ணல, ஆஃபில் தான் இருக்குது. இப்போ அந்த பல்ப் எரியாது இல்லையா. ஸோ வென் யூ ஸ்விட்ச் ஆன் த ஸ்விட்ச் த பல்ப் வில் க்ளோ. இப்போது ஸ்விட்ச் தான் பல்பை எரி வைக்குதா? நோ. ஸோ அதில் பேட்ரி இருக்குது. ஸோ அந்த பேட்ரி என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இட் வில் கிரியேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இட் வில் கிரியேட் த potential difference. See, this is the conductor, this is the current carrying conductor. இப்போ இது என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நவ் இப்போ இதில் என்னாகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வில் ஃப்ளோ. ஸோ இதில் எலக்ட்ரான் என்னாகும், ஃப்ளோ ஆகும். இந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகாது. பட் பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது இதில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னா இப்போ பேட்டரியோட ஒர்க் என்ன? ஸோ இட் ஜஸ்ட் கிரியேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 ends. ஸோ இந்த எண்டுக்கு நடுவில் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹரிசான்டல் டியூப் எடுத்துக்கோ, ஒரு ஹரிசான்டல் டியூப். இந்த டியூப்பில் வாட்டர் இருக்குது. திஸ் டியூப் கண்டெய்ன்ஸ் வாட்டர். இப்போ இதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஹரிசான்டலாக வச்சுருக்கேன். அப்போது இதில் வாட்டர் ஒரு சைட்லேருந்து ஒரு சைடுக்கு ஃப்ளோ ஆகுமா? கண்டிப்பாக ஃப்ளோ ஆகாது. இப்போ சப்போஸ் இஃப் யூ ரெய்ஸ் த எண்டு, ஸோ இந்த எண்டை என்ன பண்ணுற அப்படின்னா கொஞ்சம் மேலே ரெய்ஸ் பண்ணுற, அப்போ என்ன ஆகும், வாட்டர் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகும். ஸோ ஏன் மூவ் ஆகுது? டியூ டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதாவது அந்த டியூப் ஹரிசான்டலாக இருக்கும்போது இந்த எண்ட்லேயும், ஸோ எண்டு ஏ எண்டு பி ரெண்டு எண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர், வாட்டர் ப்ரெஷர் சேமாக இருக்கும். இப்போ ஏ எண்டை நீ ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏ எண்டில் வாட்டரோட ப்ரெஷர் ஹையாகிடுது, பியோட எண்டில் வாட்டர் ப்ரெஷர் லெஸராக இருக்குது. ஸோ வாட்டர் என்ன ஆகுது, அப்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஃப்ளோ ஆகுது. புரியுதா? ஸோ இப்போ வாட்டர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகணும், டியூப் வழியாக ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா ஒரு எண்டில் வாட்டரோட ப்ரெஷர் எப்படி இருக்கணும், ஹையராக இருக்கணும். ஸோ இப்போ வாட்டரே பார்த்திங்க அப்படின்னா இது ஓவர் ஹீட் டேங்க்கில் வாட்டர் இருக்குது அப்படின்னா அங்கே வாட்டர் ப்ரெஷர் ஹையராக இருக்குது. ஸோ கீழே டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அங்கே வாட்டர் ப்ரெஷர் லெஸராக இருக்குது. ஸோ அதனால டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வாட்டர் அதில் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இருந்துச்சுன்னா தான் எலக்ட்ரான் என்ன ஆகும், ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ தட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை தான் நம்ம இங்கே என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுற ஒர்க்கை தான் என்ன பண்ணும், பேட்ரி அல்லது நம்ம கரண்ட் சோர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் இல்லையா,
மெயின் சோர்ஸ் நம்ம மெயின்லேருந்து வருது இல்லையா, ஓவர் ஹெட் கேபிள்ஸ் வழியாக நம்ம வீட்டுக்கு வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்த ஒர்க் தான் பண்ணும். என்ன பண்ணுங்க, இட் வில் கிரியேட் எ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த two ends of the current carrying conductor, so that to flow the electrons from one end to another end. See, you are now familiar with water current and air current. இப்போ ஏருமே அப்படி தான். ஸோ ஏர் நார்மலாக ஒரு இடத்துல இடத்துக்கு மூவ் ஆகாது. இப்போது எல்லா இடத்துலையும் ப்ரெஷரும் ஒரே அளவாக இருக்கும்போது, ஸோ இஃப் த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இஸ் கிரியேட்டட் பை ஏதோ ஒரு இடத்துல ஹீட் அதிகமாகும் போது அங்கே என்ன ஆகும், ப்ரெஷர் லெஸர் ஆகிடும். அப்போது ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு என்ன ஆகும், ஏர் ஃப்ளோ ஆகும். You also know that there must be a difference in temperature between 2 points in a solid for the heat to flow in it. அதே மாதிரி தான் ஹீட்டுமே. இப்போ நார்மலாக ஒரு ராட் ஹாட்டாக இருக்குது, ரெண்டு எண்டுமே அந்த ராடோட ரெண்டு எண்டுலுமே ஒரே ஹீட்டே இருந்துச்சு, டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா there will be no flowing of net flowing of the heat from one end to another end. பட் ஒரு எண்டை நீ ஹீட் பண்ணுற அப்படின்னா இன்னொரு எண்டுக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகும். ஏன்னா ஒரு எண்டில் டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது, இன்னொரு எண்டில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஆகும், ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகும். Similarly, a difference in electric potential is needed for the flow of electric charge in a conductor. In the conductor, the charges will flow from a point in it which is at the higher electric potential to lower electric potential. ஸோ எப்பவுமே கரண்ட் பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கிற பாயிண்ட்டில் வந்து லோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கிற பாயிண்ட்டுக்கு தான் என்ன ஆகும், மூவ் ஆகும். ஓகே, வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்? The electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point against the electric force. Okay, let's see the electrical potential difference. Definition for electrical potential difference. So electrical potential difference is nothing but amount of work done to move unit charge from one point to another point. For example, this is the current carrying conductor, this is the current carrying conductor, this is point A, this is point B. What is electric potential? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இருக்கும். சார்ஜஸ் என்ன, எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்போது ஒரு யூனிட் சார்ஜ், ஸோ ஒரு யூனிட் சார்ஜ்னு இந்த 1 கூலும் சார்ஜை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா we have to done a work. நம்ம என்ன பண்ணணும், certain ஒர்க்கை பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். The electric potential at a point is defined as the amount of work done in moving unit positive charge. ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அல்லது யூனிட் சார்ஜ்னா கூட நீ சிம்பிளாக சொல்லலாம். ஒரு யூனிட் சார்ஜ்னது ஒரு கூலும் சார்ஜ், சார்ஜோட யூனிட் என்ன, கூலும். ஸோ ஒரு கூலும் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுறியோ, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு electric potential. So electric potential at a point is defined as the amount of work done in moving unit positive charge from infinity, ஏதோ ஒரு தூரத்திலிருந்து, from infinity to that point, from infinity to that point. For example, point Bல என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு யூனிட் சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுறியோ, ஸோ தட் இஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி. Electric potential at point B can be defined as amount of work done to move unit charge from point A to point B. ஓகே, அகேன்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இங்கே ஏதாவது என்ன பண்ணும், இங்கே ஒரு இப்போ நீ பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணுறேன்னா இங்கே என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த நெகட்டிவ் சார்ஜை எதிர்த்து நீ என்ன பண்ணணும், அந்த பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் அகேன்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, see the proper definition for electrical potential difference. The electrical potential difference between 2 points, this is the proper electrical potential difference kana definition. The electric potential difference between 2 points is defined as the amount of work done in moving unit positive charge from one point to another point against the electric force. So point A ல point B க்கு இப்போ Q அப்படிங்கிறது சார்ஜ். ஸோ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு என்ன பண்ணுற, எலக்ட்ரிக் சார்ஜை நீ மூவ் பண்ணுற. அப்படி மூவ் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டூ எ ஒர்க். ஸோ எவ்வளோ ஒர்க்கை நீ டன் பண்ணுறியோ அதுதான் இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 points is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to
another point against the electric force. Suppose you have moved a charge Q from point A to point B. Let W is work done. So work done is indicated by the symbol W. Q is the charge. Then let W be the work done to move the charge from A to B. Then the potential difference between the points A and B is given by the following expression. The potential difference V. Potential difference is indicated by V. So I is used to indicate current. V is indicated to mention the potential difference. Okay. So potential difference is equal to work done by charge. It is the formula or expression to express the potential difference. So potential difference is equal to work done divided by charge. So W is the work done to move unit charge from one point to another point. So charge Q is the amount of charge moved. எவ்வளோ சார்ஜை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது Q. ஓகேவா. potential difference is equal to W by Q. V is equal to W by Q. Then potential difference is also equal to the difference in electric potential of these 2 points. For example, VA. So this is the potential electric potential at point A. This is the potential difference at point B. Sorry, electric potential at point A is VA. Electric potential at point B is VB. Then the potential difference between VA and A and B. So potential difference V is equal to VA minus VB. Electric potential at point A is VA. Electric potential at point B is VB. Then potential difference between point A and point B is VA minus VB. Okay. அப்போ VA minus VB எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் A is higher and point B is lesser அப்படின்னா நீ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பாயிண்ட் B is higher அப்படின்னா நீ என்ன பண்ணணும், VB மைனஸ் VA யூஸ் பண்ணிக்கணும். VB மைனஸ் VA இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. See, potential difference is also equal to the difference in electric potential of these 2 points if VA and VB represent the electric potential at points A and B respectively. Then potential difference between the points A and B is given by V is equal to VA minus VB. எப்போ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா if VA is more than VB, then if VB is more than VA na you have to use V is equal to VB minus VA. ஓகேவா. Then the unit of potential difference is volt. Potential difference is a quantity. Every current is a quantity, its unit is ampere. Then potential difference is a quantity, its unit is volt. The SI unit of electric potential difference is volt. Electric potential or electric potential difference is equal to volt. Okay. What is the formula to calculate the electric potential difference? Work done divided by charge. So what is the unit for work done? So work done ki unit joules, charge ki unit coulomb. So electric potential V is equal to J divided by C. That means joules divided by coulomb. So adhe eppadi express pannirpaanga appadina the potential difference between 2 points is 1 volt if 1 joule of work is done upon 1 volt. So 1 volt is equal to so volt is equal to joules per coulomb. Therefore 1 volt is equal to 1 joule divided by 1 coulomb. அப்போ 1 volt அப்படின்னா எவ்வளோ வோல்ட் இருக்கும், எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா the potential difference between 2 points is 1 volt if 1 joule of work is done in moving 1 coulomb of charge from one point to another point. இப்போ 1 joule of energy நீ என்ன பண்ணுற, ஒர்க்கை நீ டன் பண்ணுற எதுக்கு, to move 1 coulomb of charge from one point to another point. அப்போது அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், 1 volt இருக்கும். So potential difference between 2 points will be 1 volt when if 1 joule of work is done for moving 1 coulomb of charge from one point to another point against the electric force. Okay, so 1 volt is the amount of potential difference
when 1 joule of work is done to move 1 coulomb of charge from one point to another point. That's all. See the problem. The work done in moving a charge of 10 coulomb across 2 points is in a circuit is 100 joules. So what is the potential difference? We know potential difference is equal to work done divided by charge. Potential difference is equal to work done divided by charge, that is coulomb. Potential difference is equal, then potential difference, so 100 joules of work is done to move 10 coulomb of the charge, then potential difference is equal to 10 volt. Potential difference is equal to 10 volt. See, that's all. Okay, so next, Ohm's law. So Ohm's law is very important law. I will explain Ohm's law in a separate video. Okay.